CA Foundation, Principles and Pride of Accounting, presented by Madhya Academy for Accountancy. Thanks to the subscribers. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் தொடரவும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வேல்யூஷன் ஆஃப் குட்வில்ல மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது முக்கியமானது என்னென்னா ஷேரிங் ரேஷியோ. ஷேரிங் ரேஷியோ பேஸ் பண்ணி குட்வில்லை எப்படி வந்து அமார்டைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷேரிங் ரேஷியோ பற்றி கொஞ்சம் சொல்லிடணும். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்லேயே நமக்கு பொதுவாக பிடிபடாத ஒரு விஷயம் எதுனாக்கா ஷேரிங் ரேஷியோ. ஏன்னா ஷேரிங் ரேஷியோவில் ஓல்டு ஷேரிங் ரேஷியோன்னுவாங்க, நியூ ஷேரிங் ரேஷியோன்னுவாங்க, சாக்ரிஃபைங் ரேஷியோன்னுவாங்க, கெய்னிங் ரேஷியோன்னுவாங்க, நிறையா இருக்குது. அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படை ஒன்று தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியலன்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு A, B, C அப்படின்னு 3 பார்ட்னர் இருந்தாங்கன்னா இவங்க 1:1:1 அப்படின்னு ரேஷியோ பிரிச்சுருந்தாங்க வச்சுங்களேன். திடீர்னு ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கிறாங்க, டின்னு ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கிறாங்க. பார்ட்னர் சேர்த்துக்கிட்ட பிறகு இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவரைக்கும் ஒரு பகுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ 1:1:1 அப்படின்ற நியூ ரேஷியோவில் வரும். ஏற்கனவே 1:1:1 அப்படின்ற ரேஷியோ இப்போ 1:1:1 அப்படின்ற 4 பேருக்கு சமமாக பிரிக்கப்படுது அப்படின்றாங்க. 4 பேருக்கு சமமாக பிரித்தாலும் இப்போ இப்படி வச்சுக்கிங்க, இது ஒரு ஷேரு, இது A பிரிச்சிருக்கிறாரு, இது B பிரிச்சிருக்கிறாரு, இது C பிரிச்சிருக்காரு. இப்போ D வந்து உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்த உடனே இந்த ஷேரிங் ரேஷியோ எப்படி ஆகுனாக்கா 4 ஆகிடும். A, B, C, D 4 ஆகிடும். இது 3 பாகமாக இருந்தது, 4 ஆகிடும். அப்போ ஏவுக்கு இந்த பாகம் குறையுது, பிக்கு கொஞ்சம் குறையுது, சிக்கு கொஞ்சம் குறையுது. இது சிக்கு குறையும், இது ஏக்கு குறையும், இது பிக்கு குறையுது. ஆக அவங்கவுங்க பங்குல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து தான் டிக்கு தராங்க. பார்க்கறதுக்கு 1:1:1 அப்படின்ற இருந்தது. இப்போ 4 பேர் போகும்போது 1:1:1:1 வந்தால் கூட ஆனால் அளவீட்டில் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படின்றதான் கணக்கு. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் எப்படி வச்சுக்கிங்க, உதாரணத்துக்கு இப்போ A, B, C அப்படி 3 பேர் இருக்கிறாங்க, பார்ட்னர் இருக்கிறாங்க. இவர் 6 பாகம், இவர் 6 பாகம், இவர் 6 பாகம் பிரிச்சுக்கிறாங்க வச்சுக்கிங்க. இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா இது வந்து 1:1:1 இதில் நமக்கு குழப்பம் கிடையாது. இப்போ டின்னு ஒருத்தர் புதுசாக சேர்க்குறாங்க, அவருக்கும் ஒரு பாகம் தராங்கனாக்கா அப்போ என்ன ஆகுனா 6 6 6 3 12 18 இந்த 18 பாகத்தை 4 பேரும் சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிதான். இப்போ 18 வந்து 4 இது படித்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 4.5 பாகம் 4.5 பாகம் 4.5 பாகம் வரும். அப்போ இவருக்கு 4.5, ஏவுக்கு 4.5, பிக்கு வந்து ஒரு 4.5 பாகம், சிக்கு வந்து ஒரு 4.5, டிக்கு வந்து ஒரு 4.5. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் 6 பாகம் வாங்கினவருக்கு 4.5 தான் கிடைக்க போகுது. பி 6 வாங்கினாரு, அவருக்கு 4.5 தான் கிடைக்க போகுது. சி 6 வாங்கினாரு, அவருக்கு 4.5 தான் கிடைக்க போகுது. ஆனால் டிக்கு எதுவுமே வாங்கலை, புதுசாக வரவர் 4.5 வாங்கிக்கிறார். இப்போ இந்த கேல்குலேஷன்ஸ் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ யாருக்கிட்டேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க, எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே, வேல்யூஷன் ஆஃப் குட்வில்ல வந்து 2 இந்த எப்பப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ரேஷியோவில் இந்த ரேஷிங் வந்து எப்பப்பெல்லாம் பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். வேல்யூஷன் ஆஃப் குட்வில்ல
ரேஷியோ பிரிக்கிறது எப்போவெல்லாம் பிரிப்பானாக்கா, அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வரும்போது ஒரு பார்ட்னரை புதுசாக அட்மிட் பண்ணும்போது ஷேரிங் ரேஷியோ மாறும். அதுமாதிரி ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆனார்னா ஷேரிங் ரேஷியோ மாறும். ஒரு அவங்களுக்குள்ளே ஷேரிங் பிரிச்சினாலும் மாறும். அதாவது தட் மீன்ஸ் ஏ பி சின்னு ஒரு 3 பார்ட்னர் இருந்தாங்கன்னா டின்னு ஒரு பார்ட்னர் உள்ள சேர்த்தாங்கன்னா அப்போ ஷேரிங் ரேஷியோ மாறும். ஏ பி சின்னு ஒரு 3 பார்ட்னர் இருக்கிறாங்க. சி வந்து நான் பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுறாருனாருனா அப்போ ஷேரிங் ரேஷியோ மாறும். ஏ பி சின்னு 3 பார்ட்னர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் வந்து 1:2:3 இந்த ரேஷியோவில் பிச்சுன்னு இருக்கிறாங்க. திடீர்னு இவங்களுக்குள்ள ஷேரிங் ரேஷியோ மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 1:1:1 மாற்றிக்கலாம் அப்படின்னாலும் அப்பயும் ஷேரிங் ரேஷியோ மாறும். அப்போ ஷேரிங் ரேஷியோ மாறும்போது அந்த ஷேரிங் ரேஷியோவை எப்படி மாற்றுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் வந்து பொதுவாக நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இதில் நம்ம தெளிவு இல்லாமல் இருந்தோம்னா ஷேரிங் பண்ணும்போது அந்த சம்மை போடும்போது நாம் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அப்போ இது சம்பந்தமாக இது தொடர்புடைய விஷயத்தை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும். சின்ன மேத்தமெட்டிக்ஸு அந்த மேத்தமெட்டிக்ஸை புரிஞ்சிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியலன்னா இது போல் கஷ்டம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இந்த ஷேரிங் ரேஷியோவை நாம் இப்போ பிரிக்கும் போது என்னென்னலாம் வரும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு சில விஷயங்கள் கவனிங்கன்னா, முதல்ல எக்ஸிஸ்டிங்காக இருக்குது இல்லையா, ஏபிசி 3 பிரிச்சுக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு ஓல்டு ஷேர். ஓல்டு ஷேர் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வர்றது நியூ ஷேர், புதுசாக இப்போ என்ன பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது முதல்ல வந்து 1:2:3 இருந்தாங்கன்னா இப்போ நியூ ஷேர் ரேஷியோவில் 1:2:3:1 கூட ஆக்கலாம். இது 2 ஆகலாம், எதாக இருக்கலாம். இது நியூ ஷேரிங் ரேஷியோ, இது ஓல்டு ஷேர் ரேஷியோ. ஓகே, அடுத்தது சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. சாக்ரிஃபைஸ் ரேஷியோனா ஒரு பார்ட்னரை உள்ளே கொண்டு வரதுனால புதுசாக ஏ பி சி அப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. இவங்க 1:1:1 பிரிச்சிங் இருக்கிறாங்க. புதுசாக ஒரு பார்ட்னரை டின்னு ஒரு பார்ட்னரை அவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ மறுபடியும் ஷேரிங் ரேஷியோ 1:1:1 பிரிச்சிங்கன்னா இது வந்து ஓல்டு ஷேர் சொன்னோம், இது நியூ ஷேர் சொன்னோம். இந்த நியூ ஷேர் பண்ணுறதுனால இந்த ஏ தன்னுடைய பங்கில் எவ்வளோ இழக்கிறாரு, பி தன்னுடைய பங்கில் எவ்வளோ இழக்கிறாரு, சி தன்னுடைய பங்கில் எவ்வளோ இழக்கிறாரு, அதை இழந்து போகிறாரு அப்படின்றது. அதாவது தியாகம் பண்ணிடுறாரு அப்படின்றது தான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. சாக்ரிஃபைஸ் ரேஷியோன்றது ஏ தன்னுடைய பங்கில் வந்து எவ்வளோ இழந்துட்டாரு, பி தன்னுடைய பங்கில் எவ்வளோ இழந்துட்டாரு, சி தங்களுடைய பங்கில் எவ்வளோ இருந்தது. அதாவது ஓல்டு பார்ட்னர் தங்களுடைய ஷேரிங் ரேஷியோவில் எவ்வளோ இழந்துட்டாங்க அப்படின்றது, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. ஓகேங்களா? இது சாக்ரிஃபைஸ். ஓகே, அடுத்து 4வது வந்து கெய்னிங் ரேஷியோ. கெயின் ரேஷியோன்றது என்னன்னாக்கா, இப்போ ஏ இது ஓல்டு ஏபிசி இருந்தாங்க, 1:1:1 புதுசாக டி அட்மிட் பண்ண பிறகு 1:1:1 பிரிச்சுக்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அதுக்கு கண்டுபிடிச்சிருவோம். இது ரைட்டு. அடுத்து வந்து இந்த டி வந்ததுனால யாருக்கு லாபம்? இதில் ஏபிசி இப்போ வந்து அவங்க நஷ்டம், அதாவது அவங்க ஷேர்லேருந்து இழந்துடுறாங்க. இது யார் பலன் அடைகிற ஒரு அதிகமாக? டி. இப்போ டி தான் இதில் பலன் அடைகிறது இல்லையா. இவருக்கு என்ன கிடைக்கிறதோ அது கெயின், அது லாபமும் இருக்குது, அது கெய்னிங் ரேஷியோ. அப்போ இந்த ஓல்டு ஷேர் என்றது ஓல்டு ரேஷியோ தெரியணும் நமக்கு, நியூ ரேஷியோ தெரியணும் நமக்கு, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ தெரியணும், கெய்னிங் ரேஷியோ தெரியணும். இந்த 4ம் தெரிஞ்சதுன்னா, இந்த 4 எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சதுன்னா கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஷேரிங் ரேஷியோவை ரொம்ப சிம்பிளாக முதல்ல ஒரு சின்ன கணக்கோட போடுவோம். நம்ம போடுவோம். இது தெளிவாக பொறுமையாக பாருங்கள், புரியும். திருப்பி நீங்களே அதை போட்டு பாருங்கள், அப்போ தான் மறுபடியும் புரியும். ஓகே, இப்போ ஏ பி அப்படின்னு 2 பார்ட்னர் இருக்கிறாங்க. இவங்க ஷேரிங் ரேஷியோ வந்து 1:1 இவ்வளோதான். அதாவது 100 ரூபா பங்கு லாபம் வந்ததுன்னா ஆளுக்கு 50 ரூபா எடுத்துவாங்க, 200 ரூபா வந்ததுன்னா ஆளுக்கு 100 ரூபா எடுத்துவாங்க. இதுதான் 1:1 அப்படின்ற ரேஷியோ இருக்கிறாங்க. அப்போ இது ஓல்டு ரேஷியோ என்னது? ஓல்டு ரேஷியோ வந்து இதுதான் இப்போ வந்து இருக்குது ரேஷியோ 1:1 இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சீன் வந்து ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணுறாங்க. சீன்னு ஒரு பார்ட்னரை புதுசாக அட்மிட் பண்ணுறாங்க. புதுசாக அட்மிட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அவருக்கும் ஒரு பங்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ புது ரேஷியோ என்ன பண்ணுறாங்கன்னா, நியூ ரேஷியோவில் 1:1:1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. அதாவது 150 ரூபா லாபம் வரும்போது ஆளுக்கு 75 ரூபா அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க ஏவும் பியும்.
இப்போ சியை அட்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணா, இப்போ இது 1:1 தான் இல்லையா, அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. சியை அட்மிட் பண்ண பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ 50 நீ 50 நீ 50, அது 1:1:1 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து நியூ ரேஷியோ. இப்போ இந்த நியூ ரேஷியோ, அதாவது சியை அட்மிட் பண்ணதுனால ஏவுக்கு எவ்வளோ இழப்பு வருது, பிக்கு எவ்வளோ இழப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பாருங்க, ஏ கொஞ்சம் பொறுமையாக பாருங்க, A:B = 1:1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. தட் மீன்ஸ் 1:1 அது ஏக்கு வந்து அரை பாகம்னா பிக்கு வந்து அரை பாகம். இது ரெண்டையும் கூட்டிக்கிறேன், 1:1 2, 2ல் ஒரு பாகம் இவருக்கு, 2ல் ஒரு பாகம் இவருக்கு. 1:1னா 1 + 1 2, 2ல் பாகத்தில் இவருக்கு ஒரு பாகம் இவருக்கு ஒரு பாகம். அப்போ அரை பாதி 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 வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு தான். அப்போ அரை அரை ரைட், ஓகே ஓகேங்களா. இப்போ என்ன செய்கிறாங்க, பிக்கு சியை வந்து புதுசாக அட்மிட் பண்ணுறாங்க. சியை அட்மிட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பாகம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ புதுசாக என்ன ரேஷியோ வருது, 1:1:1 அப்படின்னு போட்டோம்னா 3 பாகம் வருது. 3 பாகத்தில் ஏவுக்கு 1/3, பிக்கு 1/3, சிக்கு 1/3. ரைட்டு தானே, கரெக்டு தானே. இப்போ கணக்கு சியை சேர்த்த பிறகு 1:1:1 பிரிச்சாங்கன்னா 1/3 ஆளுக்கு 1/3. இது ஓகே. இப்போ பாருங்க, இதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பொறுங்க பாருங்க. இப்போ ஏ முதல்ல எவ்வளோ வாங்கினாரு, பாதி பாகம் வாங்கியிருக்காரு. பி எவ்வளோ வாங்கினாரு, பாதி வாங்கியிருக்காரு. இப்போ எவ்வளோ வாங்குறாரு, 1/3 தான் வாங்குறாரு. முதல்ல அரை பாகம் வாங்கினாரு, இப்போ 1/3 வாங்குறாரு. அப்போ 1/3 வாங்கினார்னா எவ்வளோ எழுந்துடுறாரு, இந்த அறையில் 1/3 கழிச்சு பாருங்க, இந்த அறையில் 1/3 கழிச்சு பாருங்க. அதுதான் வந்து அவருக்கு லாஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. முதல்ல அரை பாகம் வாங்கினவர் 1/3 பாகம் வாங்குறாரு. ஓகே, இது எப்படி கிடைக்கணும்னு தெரியும் இல்லையா. இப்போ பாருங்க, 1/2 - 1/3 அப்படின்னா இதுக்கு காமன் ஃபேக்டர் எடுத்துக்கணும்னு தெரியும் நமக்கு. ரெண்டுத்துக்கு காமனாக என்ன ஆகுது, 2 பெருக்குங்க 6. அதாவது உங்களுக்கு ஈஸியாக போனீங்கன்னா இது 2 3 பெருக்கிங்கன்னா 6 வந்துடும். இந்த 3 இதால் பெருக்குங்க, 1ஆல் பெருக்குங்க, இந்த 3 இங்கே பெருக்குங்க. அப்படி பெருக்கினாக்கா 1/3, இது 2. ஓகேவா. இது இந்த அறையை வந்து இப்படி மாற்றுறேன், 3/6 மாற்றுறேன். இது வந்து 2/6 மாற்றுறேன். ரெண்டுத்துக்கு காமன் இது வந்து 1 ஆயிடுது இல்லையா. இதை தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு = 1/6. ஆக ஏ வந்து தன்னுடைய பங்குல அரை இது வாய்ந்தவரை இப்போ வந்து 1/6 வந்து தன்னுடைய இழப்பாக கொடுத்துறாரு. தன்னுடைய பாகத்திலிருந்து 1/6 அவர் இழந்துடுறாரு. இது வந்து இது கால்டு வந்து சாக்ரிஃபையிங். ஓகேவா. பிக்கு என்னாவும், பியும் அதே தான், அரை வச்சிருந்தாரு, 1/3 வச்சாருன்னா 1/6. இது வந்து 1/6. இவரும் அரை இது வந்து 1/6 இழந்துடுறாரு. இந்த 1/6 பேர் வந்து சாக்ரிஃபையிங் ரேஷியோ. ஓகேங்களா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, தெளிவாக மறுபடியும் பாருங்க. ஏ பி 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 1:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. சின்ற பார்ட்னரை புதுசாக சேர்க்குறாங்க, 1:1:1 பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து ஓல்டு, இது நியூ. 1:1னா அரை அரை அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க, ஏவும் பியும் இல்லையா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரேஷியோ வரும்போது இது வந்து 1 1 2, அது 2ல் 1 ஒரு பாகம், 2ல். இது நியூ ரேஷியோவில் வந்து 1 2 3. அப்போ வந்து ஏவுக்கு வந்து 1/3, பிக்கு 1/3, சிக்கு 1/3. ஓகேவா. இது இப்போ ஏற்கனவே வாங்கினது அரை பாகம், இப்போ வாங்குறது புது ரேஷியோவில் வந்து 1/3 தான் வாங்குறாரு. அப்போ அவருக்கு கிடைச்சது வந்து லாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6/2 = 1/6. பிக்கு எவ்வளோ, அதே அரை வாங்கினாரு, 1/3. இப்போ வந்து புது ரேஷியோவில் வந்து நியூ ரேஷியோவில் வந்து 1/3 தான் வாங்குறாரு. அவரும் வந்து 6 3 - 2 போட்டிங்கன்னா 1/6. இந்த 1/6 வந்து சாக்ரிஃபையிங் ரேஷியோ. ஓகேவா. சரி, இப்போ வந்து ஓல்டு ரேஷியோ தெரிஞ்சிருது, நியூ ரேஷியோ தெரியுது, சாக்ரிஃபையிங் ரேஷியோ தெரியுது. ஓகே. இப்போ இதில் சி என்ன பண்ணாரு, ஒரு பாகம் வாங்கிக்கிறாரு. சி ஒரு பாகம் வாங்கினா 1/3 வாங்கிறாரு. இந்த 1/3 அவர் புதுசாக அவரே வாங்குறதுனால இது வந்து அவருக்கு கெய்னிங்
ரேஷியோ. ஓகேவா? 1/3 இது வந்து 1/3 கெய்னிங் ரேஷியோ. இந்த 1/3 யார்கிட்ட இருந்து வாங்கிக்காரு? பாருங்க, ஏ அவரோட லாஸ் வந்து 1/6, பிக்கு லாஸ் வந்து 1/6, அதாவது சாக்ரிஃபை பண்ணியிருக்காரு. சிக்கு வந்து கெயின் வந்து 1/3. இந்த 1/3 யார்கிட்ட இருந்து எடுத்துக்காரு? இவர்கிட்ட இருந்து எடுத்திருக்காரு, இவர்கிட்ட இருந்து எடுத்தாரு. அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். 1/6 பிளஸ் 1/6 கூட்டிங்கன்னா 2/6 வரும். இதை ஷார்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1/3 வந்துருதா? இந்த 1/3 இங்க வந்துருதா? இதுதான் கெய்னிங் ரேஷியோ. ஏன் போனல, இது இந்த மாதிரி 1/3 போட்டா போதும். ஜஸ்ட் எப்படி வருதுன்றது உங்களுக்கு காட்டுறோம். ஆக நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரேஷியோ, அதாவது ஒரு ஓல்டு பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டு பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன ரேஷியோ வச்சாலும் அது வந்து ஓல்டு ரேஷியோ. புதுசா வந்த பிறகு அவங்க பிசிக்கிறன்னு சொல்றது வந்து நியூ ரேஷியோ. இந்த சி வந்ததுனால ஏ எவ்வளவு இழக்கிறாரோ அது வந்து சாக்ரிஃபைங் ரேஷியோ. அதே மாதிரி சி வந்ததுனால பி எவ்வளவு இழக்கிறாரோ அது சாக்ரிஃபைங் ரேஷியோ. இந்த எதுவுமே இல்லாம உள்ள சி வந்து அவரு கெயின் அடைகிறதுனால சி கிடைக்கிறது வந்து கெய்னிங் ரேஷியோ. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து ரேஷியோஸ்ல இது கணக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, இப்ப போன இதில் நான் வந்து என்ன சொன்னா, ஏ பி அப்படின்னாங்க 1:1 அப்படி பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா சி சேர்த்த பிறகு மறுபடியும் 1:1 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப வந்து ஒரு மாற்றுக்கு இது போல போவோம். ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பேர் 2 பேரும் வந்து 3:2 அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. 3:2னா இவருக்கு வந்து 3/5, இவரு 2/5. ஓகேவா? 2 பேரும் வந்து அதை 3, 2, 5 பாகத்துல 3 பாகம் இவருக்கும் 2 பாகம் இவருக்கும் பேசுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்னு ஒருத்தவரை அட்மிட் பண்றாங்க. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா 1/5 நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்றாங்க. அதாவது இவங்க எவ்வளவு ஷேர் வாங்குறாங்களோ அதுல இருந்து 1/5 வந்து அவருக்கு புதுசா அவர்கள் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப பாருங்க, தட் மீன்ஸ் என்னன்னாக்கா, இப்படி வச்சுங்க, இது 1, 2, 3, 4, 5 பாகம். இந்த 5 பாகத்துல இவரு வந்து ஏவுக்கு வந்து 3 பாகமும் பிக்கு 2 பாகம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இவளை சி அட்மிட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு இந்த 5 பாகத்துல இந்த ஒரு பாகத்தை அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இந்த மீதி 4 பாகத்தை நீங்க 2 பேரும் பிரிச்சுங்க, உங்க பழைய ரேஷியோல எப்படி பிரிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப இதுதான் கணக்கு. இப்ப நியூ ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி வந்து புது ரேஷியோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சியை பொறுத்தவரைக்கும் ஏ பி சியை பொறுத்த வரைக்கும் 1/5 அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்ப மொத்தமா உள்ளதுல 1/5 இருப்பதுனா மீதி எவ்வளவு இருக்கும்? ஒரு பாகம் வச்சுக்கோங்க, இதுல 1/5 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 4/5 இல்லையா? அது 1/1 மைனஸ் 1/5 போயிடுனா 2 காமன் ஃபேக்டர் எடுத்தோம்னா 5. இதெல்லாம் ஆர்டினரி மேக்ஸ். இதுல 5/-1 போயிடுனா மீதி 4/5. ஓகேவா? அப்ப 4/5ல இவருக்கு 3/5 எவ்வளவு வரும், அவருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னாக்கா இவங்க ஏவுக்கு வந்து 3/5 ஏற்கனவே இருக்குது, 2க்கு வந்து பிக்கு வந்து 2/5 தான் இருக்குது. இந்த 4/5 ஏவுக்கு வந்து இந்த 4/5 ஏவுக்கு வந்து 3/5 பாகமும் பிக்கு வந்து 2/5 பாகமும் பிரிக்கணும். இப்ப எப்படி பிரிக்கணும்னாக்கா கொஞ்சம் பாருங்க, 4/5 இன்டு 3/5, அதாவது 4/5 பாகத்தில் 4 பாகம். 4 பாகத்தை வந்து இவர் 5/3ஆகவும் இவருக்கு 4 பாகத்துல வந்து 2/5ஆகவும் பிரிச்சாரணும். இதுதான் இது பெருக்கி பார்த்தீங்கன்னா நாம 12, 5, 25. இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா 4, 8, 5, 25 இது வருது. அப்ப ஏ வந்து 12/25, பி வந்து 8/25, சி வந்து 1/5 ஆர் 5/25. 1/5 என்ன சொல்லலாம், 5/25 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. இப்படி சிம்பிளா சொல்ல போனா 12:8:4
5 அப்படின்ற விதத்தில் பிரிச்சுக்கிறாங்கன்ற அர்த்தம். ஓகேவா? ரைட். இது வந்து நியூ ரேஷியோ. இது சொல்லிக்கலாம். இதுதான் வந்து நியூ ரேஷியோ. இது வந்து நியூ ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ பார்த்துட்டோம். இப்போ நியூ ரேஷியோ வந்துடுது. ஏவுக்கு 12 பாகம், பிக்கு 8 பாகம், சிக்கு 5 பாகம். இது வந்து பிரிக்கணும். ஓகே. இப்போ பாருங்க அடுத்தது. இப்போ சாக்ரிஃபைங் ரேஷியோ பார்க்கணும். இப்போ சாக்ரிஃபைங் ரேஷியோவில் எப்படி பார்த்தோன்னா ஏ முதல்ல எவ்வளோ வாங்கினார்? ஏ முதல்ல 3/5 வாங்கினார். பி முதல்ல எவ்வளோ வாங்கினார்? ஓல்டு ரேஷியோவில் 2/5 வாங்கினார். இப்போ புதுசாக எவ்வளோ வாங்குறாரு? புது ரேஷியோவில் -12/25. பி எவ்வளோ வாங்குறாரு? 8/25 வாங்குறாரு. அப்போ இதில் இந்த 3/5 வாங்கினதுல இப்போ 12/25 தான் வாங்குறாரு. இவர் வந்து பி வந்து 2/5 வாங்கினவர் 8/25 தான் வாங்குறாரு. இப்போ இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா என்ன வரும்னாக்கா காமன் ஃபேக்டர் 25 போடுங்க. இது வந்து 25, இது வந்து -12 தான். இது 5 இருந்தால் 15. இதை பாருங்க. இது காமன் ஃபேக்டர் 25 போடுங்க. இது வந்து 5 25, 2 10, இது 8 தான் வரும். இதை போட்டோம்னா இதில் வந்து 15 போயிட்டுனா 3/25. இதில் பார்த்தீங்கன்னா 2/25. ஓகேவா? அப்போ எவ்வளோ லாஸ் ஆகுது இருக்கு? இவருக்கு 3/25 லாஸ் ஆகுது, இவருக்கு 2/25 லாஸ் ஆகுது. தட் இஸ் கால்டு சாக்ரிஃபையிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு வந்து 3/25, பிக்கு வந்து 2/25. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ வந்து இவருக்கு யார் கெய்னிங் ரேஷியோவில் இருக்கு? சிக்கு வந்து கெய்னிங் ரேஷியோ வந்து அவர் என்ன வாங்கினாரோ இப்போ புதுசாக வந்தது தான். இஸ் ஈக்குவல் டு 1/5 கெய்னிங் ரேஷியோ. இப்போ இந்த கெய்னிங் ரேஷியோ வந்து சாக்ரிஃபை ரேஷியோட வேலை ஆகுதான்னு பார்க்கணும். 3/25 ப்ளஸ் 2/25. இது ஏவோட சாக்ரிஃபையிங், இது பியோட சாக்ரிஃபை. இரண்டையும் கூட்டினா இந்த 1/5 வரணும். பார்த்தீங்கன்னா 5/25. இதை ஷார்ட் பண்ணோம்னா 1/5 வருது. டேலி ஆகுதா? இப்போ கெய்னிங் ரேஷியோ வருது, டேலி ஆகுது. இதுதான் வந்து கணக்கு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஓல்டு ரேஷியோ வந்து எடுத்து போடணும். நியூ ரேஷியோ வந்த பிறகு அதுலேருந்து நியூ ரேஷியோ எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த நியூ ரேஷியோ நியூ பார்ட்னருக்கு ரேஷியோ எதை கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோவை 1லேருந்து கழிக்கணும். 1/5 கழிக்கலாம். கழிச்சோம்னா 4/5 வரும். பேலன்ஸ் வருது. கழிச்சணும். இதுக்கு தான் பழைய ரேஷியோவில் வந்து அவங்களுக்கு பிரித்து தரணும். பிரித்து கொடுத்த பிறகு வருது நியூ ரேஷியோ வரும். அந்த நியூ ரேஷியோ வந்த பிறகு ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ஓல்டு ரேஷியோலேருந்து அவங்கள நியூ ரேஷியோ கழிச்சோம்னா சாக்ரிஃபையிங் ரேஷியோ வரும். அதாவது ஓல்டு ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ஓல்டு ரேஷியோ, செகண்ட் நியூ ரேஷியோ, மூணாவது சாக்ரிஃபையிங் ரேஷியோ, நாலாவது கெய்னிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, இதை அப்படியே போட்டுக்கிறோம். செகண்ட் வந்து நியூ ரேஷியோ. நியூ ரேஷியோ போடும்போது என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் 3 பார்ட்னர் இருந்தாங்கன்னா இப்படி போடணும். இது வந்து நியூ ரேஷியோவில் வந்து இது நியூ அட்மிட்டட் பார்ட்னருக்கு ஒன்றும் வராது. அது என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கொடுத்துட போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னாக்கா 1 மைனஸ் நியூ பார்ட்னர் ரேஷியோ. நியூ பார்ட்னர் ரேஷியோவை கழிச்சிக்கிட்டு இன்ட்டு ஓல்டு ரேஷியோ ஆஃப் அந்த எந்த பார்ட்னரோ அவருடைய ஓல்டு ரேஷியோ ஆஃப் வந்து ஓல்டு பார்ட்னர் 1. அது வந்து அதே மாதிரி 1 மைனஸ் நியூ பார்ட்னர் ரேஷியோ இன்ட்டு ஓல்டு ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர் ரெண்டாவது பார்ட்னர் அவர் பெருகி போடணும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ரேஷியோ கிடச்சிரும். மூணாவது வந்து சாக்ரிஃபையிங் ரேஷியோ. சாக்ரிஃபையிங் ரேஷியோவில் வந்து எப்படி போடணும்னாக்கா ஓல்டு ரேஷியோ ஆஃப் வந்து பார்ட்னர் 1னாக்கா மைனஸ் நியூ ரேஷியோ ஆஃப் வந்து பார்ட்னர் 1. பார்ட்னர் 2 உடைய ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ பார்ட்னருடைய நியூ ரேஷியோ ஆஃப் பார்ட்னர் 2 போட்டிங்கன்னா சாக்ரிஃபையிங் ரேஷியோ கிடைக்கும். என்ன வருதோ இது வந்து சாக்ரிஃபையிங் ரேஷியோ. நாலாவது வந்து கெய்னிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோ வந்து நியூ பார்ட்னர் ரேஷியோ வந்து நியூ பார்ட்னர் என்ன எடுத்துக்கிறாரோ
அது வந்து நியூ பார்ட்னருக்கு கெய்னிங் ரேஷியோ ஆர் எதையும் போடலாம். இது டேலி பண்ணாக்கா sacrificing ratio of old partners, sum of இப்படி போடுங்க, sum of sacrificing ratio of old partners. இது போட்டீங்கன்னா இது ரெண்டும் வந்துடும். புரியுதுங்களா? இவ்வளவுதான். இன்னைக்கு இது போதும். இது ஓகே ஓகே. இதுவரையும் நடத்துனதுல சஜஷன் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி malleni@gmail.com. இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. குட்வில் பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.